சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, ஒவ்வொரு திரைப்பிரபலங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய விருதுகளாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய சிறப்புகள் சிலவைகள் இருக்கலாம். இப்படி நிறைய நடிகர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சிவாஜி சாருக்கு கொஞ்சம் வித்தியாசமான நிறைய விஷயங்களே இருந்தது. எடுத்துக்காட்டுக்கு சிவாஜி சார் வாழ்ந்து வந்த அந்த ஒரு அன்னை இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு, அந்த வீடு சிவாஜி சாருடைய ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு இடமாகவும் அது திகழ்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சென்னைக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எவ்வளவோ நிறைய விஷயங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு இருந்தாலும் அதில் ஒன்று சிவாஜியோடைய வீடுன்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்னை இல்லம் உருவான ஒரு வரலாறு தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அன்னை இல்லம் உருவானதில் இருந்து சிவாஜி சார் எப்போ அந்த அன்னை இல்லத்தை வாங்கினாரு, அந்த ஒரு வீட்டுக்கு அன்னை இல்லம் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் பேர் வச்சார், ஏன் அவ்வளோ பெரிய வீடு சிவாஜி சார் வாங்கினாரு, இதுக்கான காரணத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிவாஜி சாருடைய ரசிகராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க அன்னை இல்லத்தின் வரலாறை பற்றி பார்க்கலாம். சிவாஜி சார் சினிமாக்குள்ளே அவருடைய கரியர் உச்சத்தை தொட்டு அவர் டாப் நடிகராக இருந்த காலகட்டம் அப்படின்னா 1950, 60கள் சொல்லலாம். அந்த டைமில் சிவாஜி சார் எந்த வீட்டில் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பெசன் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் தான் ஒரு வீட்டில் சிவாஜி சார் வாழ்ந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்போது சிவாஜி சார் ஃபஸ்ட்டு வாழ்ந்தார் பார்த்தீங்கல்ல, இந்த வீடு அவருடைய ஆஃபீஸாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் போகுது, இந்த வீடு செட் ஆகலை. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, குடும்பங்கள் அதிகமாகும் போது வீடு செட் ஆகலை. அப்போ நம்ம சென்னையிலே ஒரு பெரிய வீடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் அவங்களுடைய அப்பாட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது தான் தியாகராஜ நகரில் இருக்கக்கூடிய தெற்கு போக்கு சாலையில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் வச்சுருக்காரு. இந்த வீட்டை நம்ம வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கப்புறம் வீட்டை போய் பார்க்குறாங்க. வீட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வீடு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதை பார்த்து பிடிச்சதுனால அந்த வீட்டையும் வாங்குகிறாங்க. வாங்கி 2 வருஷமாக அதுக்கப்புறம் அந்த வீட்டை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி, எப்படின்னா பின்னாடி சில ரூம் கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஒரு வீடு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்னை இல்லம். ஓகே, இப்போ சிவாஜி சார் எப்படி இந்த அன்னை இல்லத்தை சூஸ் பண்ணார் அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். அந்த அன்னை இல்லத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல, அந்த வரலாறு என்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? இந்த அன்னை இல்லத்தை ஃபர்ஸ்ட் டைம் கட்டினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய அரசியல் ICS அதிகாரியாக அப்போ இருந்த ஜார்ஜ் டி போப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவர் எப்படிலாம் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1921 ஆங்கிலேய அரசுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வருவாய் வாரியத்துடைய உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, தலைமைச் செயலராகவும் இருந்திருக்காரு. இப்போது 1921 அப்படின்னு சொல்லும்போது இது பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருந்த ஒரு டைம். ஆனால் இந்த நபருக்கும் சென்னைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இவர் சென்னையுடைய ஆலோசகராக இருந்திருக்காரு. இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆலோசகர்கள் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி சென்னையுடைய ஆலோசகராக இவர் இருந்ததுனால அப்போ இங்கேயே ஒரு வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு வீட்டை கட்டியிருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம அந்த வீட்டையே சொல்லலாம். அந்த வீட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தை ஒரு ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ 1947 இப்போ மெட்ராஸை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லை, அப்போ வரும்போது இந்த வீட்டை யாருக்காவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது சர் கும்ரா வெங்கட ரெட்டி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வாங்குறாரு. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை செயல் கவர்னராக இருந்தவர், சென்னையுடைய பிரதமராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராகவும் அப்போ இருந்திருக்காரு. இவர் எப்போ இந்த வீட்டை வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1947 to 48 சொல்லலாம். இந்த ஒரு டைம் பீரியட் தான். அதுக்கப்புறம் 1950களின் தொடக்கத்தில் சிவாஜி சார் அப்பந்தான் சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகி பராசக்தி நடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்.
அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டை கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் விலைக்கு வாங்குறாரு. இவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இவர் வாங்குறாரு. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து 1959 சிவாஜி சார் வாங்குறாரு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து நடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டம். இப்போது 1952 59 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவாஜியோடைய மார்க்கெட்டு வந்து கெரியரின் உச்சத்தில் தான் இருந்தது. ஸோ இதில் சம்பாதிச்ச பணத்து மூலமாக 1959 இந்த ஒரு வீட்டை வாங்குறாரு. வீட்டை வாங்கினதுக்கப்புறமா 2 வருஷம் ஆல்டர்னேட் பண்ணுறாங்க. ஆல்டர்னேட் பண்ணி முடித்து ஃபைனலாக 1961, அதாவது பாசமலர் ரிலீஸ் டைம், அந்த ஒரு டைமில் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அன்னை இல்லத்துக்கு குடும்பமே குடி வருது. இப்படி தான் இந்த ஒரு அன்னை இல்லத்துடைய வரலாறு வந்து இருக்குது. இந்த ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவாஜி சார் வாங்கினார். இது சிவாஜியோடைய வீடு அப்படின்றது ஒரு சிறப்பாக இருந்தாலுமே இன்னொரு சிறப்புமே இருக்குது. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய திரைப்படங்களில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 படங்களில் இந்த ஒரு வீடு வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருக்கவும் செஞ்சுருப்பீங்க. அந்த படங்கள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. பாவை விளக்கு, பாசமலர், பந்தபாசம், பார்மகளை பார், குங்குமம், கலாட்டா கல்யாணம், திருடன், கௌரவம், தங்கப்பதக்கம், அண்ணன் ஒரு கோவில், திரிசூலம், இரத்த பாசம், வெற்றி விழா, ராஜகுமாரன், அதுக்கப்புறம் நெஞ்சிருக்கும் வரை, எங்கிருந்தோ வந்தால், படிக்காத மேதை, அண்ட் ஃபைனலாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயுடைய தெரிய படத்தில் வந்து ஒரு காட்சியில் இடம்பெற்றிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 16 17 படங்களில் இந்த ஒரு வீடு வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வந்து இருக்கும், சிவாஜி சார் எதுக்காக இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கணும்? இந்த கொஸ்டின் எனக்கு மட்டும் இல்லை, இது சிவாஜி சாருக்குமே இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த வீட்டை வாங்கினது, திட்டமிட்டது எல்லாமே சிவாஜி சாருடைய அப்பா தான். அப்போது சிவாஜி சார் ஒரு நாள் அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காரு, எதுக்குப்பா இவ்வளோ பெரிய வீடு? நம்ம தான் இப்போ தானே வந்துட்டுருக்கோம், ஏன் இவ்வளோ பெரிய வீடு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீட்டில் நீ மட்டும் வாழக்கூடாது, உனக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தலைமுறையுமே இந்த வீட்டில் தான் வாழணும், அதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் சொன்னதுமே உண்மையாக நடந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நடிகர் திலகத்துடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரபு சார், விக்ரம் பிரபு சார், அப்புறம் அவங்களுடைய பையன், பேரன், பேத்தின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமே அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு தான் வராங்க. இன்னொன்று, யாருமே சொல்லாத விஷயத்த நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீட்டுக்குன்னு சிவாஜி சார் ஒரு குறியீடு ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. இப்போ எல்லா கம்பெனிகள் இருக்குது, அப்புறம் நிறைய இடங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு குறியீடுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம அன்னை இல்லத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறியீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ அந்த குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு சிலையை வந்து வீட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிவாஜி சார் சின்ன வயசுலேருந்தே படிக்கலை. அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு படிப்பு மேலே அதிகமே ஈடுபாடு இருந்துச்சு. நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். சிவாஜியோடைய தம்பியாக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் அவங்கள வெளிநாட்டில் போய் படிக்க வச்சார். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவுலையும் சரி, தமிழக அளவுலையும் சரி, கல்விக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வரோ இல்லை பிரதமரோ ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா உடனே ஃபஸ்ட் ஆளாக சிவாஜி சார் தான் போய் நிற்பார். அந்த அளவுக்கு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நடிகராக சிவாஜி சார் வந்து அப்போ இருந்தார். அந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு குறியீட்டை வீட்டோடைய மேலே வந்து வச்சுருக்காங்களாம். பொதுவாக ஒரு சாதனை படைத்த நபரை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அப்போந்தான் நமக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸே கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே வந்து பாருங்களேன், ஒரு வீடு, சிவாஜியோடைய ஒரு வீடு, அந்த வீட்டோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து ஆகுது. அந்தளவுக்கு சிறப்பு மிகுந்தது தான் அந்த ஒரு அன்னை இல்லம். சரி, ஓகே, இப்படிப்பட்ட அன்னை இல்லம் இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு முக்கியமான இடமாக வந்து இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அன்னை இல்லம் இடம்பெற்ற ஒரு 16-17 படங்களுடைய பெயரை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த படங்களில் எந்தெந்த இடத்துல கரெக்டாக இந்த ஒரு வீடு வந்து இடம்பெறுது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ அடுத்த வீடியோவை கூட நான் வந்து கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். ஒன்லி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.